ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. யூஸ்வலாக பழங்கள் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. தினமுமே ஃப்ரூட் சாப்பிட்றது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியங்க. பட் எல்லா பழங்களையும் நம்மளால தேவையான அளவுக்கு சாப்பிட முடியறதில்ல. அதுவே நமக்கு பிடிச்ச பழங்களையெல்லாம் சேர்த்து நம்ம சாலடாக செஞ்சு சாப்பிட்டோம்னா எல்லா பழங்களையும் விரும்பி சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான அளவு சத்துக்களும் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. டெய்லியும் இது ஒரு டைம் ஃப்ரூட் சாலட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரூட் சாலட் செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை சால்ட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது உள்ளே சேர்த்துடலாம். அரை கிரீன் ஆப்பிளை கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சீடெல்லாம் இல்லாமல் எடுத்துருங்க. அரை டிராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன், 1 கப் அளவுக்கு இருக்கு, இதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு மாதுளம்பழத்தை உதுத்து வச்சிருக்கேன், முத்துக்களை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு வாழைப்பழத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துடலாம். 2-3 ஸ்ட்ராபெரி இப்படி ஸ்லைஸாக வெட்டி வச்சிருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துடலாம். 2-3 அத்தி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துடலாம். அத்திலாம் மோஸ்ட்லி தனியாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாலடாக கொடுத்து பாருங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்திக்கோங்க. இதில் 5-6 புதினா இலையை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் மெல்லிசா, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. எல்லா இடத்துலையுமே எல்லாம் சரியாக படுற அளவுக்கு நல்லா கரெக்டாக கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எந்த பழங்கள் பிடிக்குதோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பழங்கள் மட்டும்தான் சேர்த்து செய்யணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த பழங்கள் ரொம்ப பிடிக்குதோ அது எல்லாமே சேர்த்து செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா பழங்களையுமே ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், எல்லாம் ஒரே மாதிரியே கடிப்படும், நம்ம டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாமே ஈவனாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நம்ம கலந்தாச்சு. இப்போ அது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.